Dear students, welcome to the next topic. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் அதாவது மூலக்கூறு மரபியல் அப்படிங்கிற லெசன்ல நியூக்ளிக் ஆசிட்ஸோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கெமிஸ்ட்ரி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏவரி எட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் ஹெர்ஷே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தேவையானவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஹெர்ஷே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. தென் வி ப்ரொசீட் டு எக்ஸாமின் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தீஸ் மாலிகுல்ஸ். அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சாகணும் இல்லையா? இப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது நியூக்ளிக் அமிலங்களின் வேதியியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். There are two types of nucleic acids, that is first one is DNA deoxyribonucleic acid. The second one is RNA, that is ribonucleic acid DNA. அதான் DNA. D இதில் இருக்கிற NA. ரிபோநியூக்ளிக் ஆசிட்னா RNA, அதுதான் RNA அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்? Nucleic acids are long chain or polymer of repeating subunits called nucleotides. அதாவது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா ஒரு நீண்ட சங்கிலி தொடர் அல்லது பாலிமர் ஆஃப் ரிப்பீட்டிங் சப்யூனிட்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டு நிறைய திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பாலிமர்னு சொல்கிறோம். அப்போது பாலிமர் ஆஃப் ரிப்பீட்டிங் சப்யூனிட்ஸ் அப்படின்னா பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? பாலிநியூக்ளியோடைட்னு சொல்கிறோம். அப்போ நியூக்ளிக் ஆசிடை பாலிநியூக்ளியோடைட்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அப்போது நிறைய நியூக்ளியோடைடு மொத்தமாக சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த நியூக்ளியோடைடு சப்யூனிட்னு சொன்னோம் இல்லையா? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால் the first one is a nitrogenous base. இந்த ஏன் இருக்கு இல்லையா, இது ஒரு nitrogenous base. Then second one is a 5 carbon sugar, அதாவது ஒரு பென்டோ சுகர். இதுதான் 5 கார்பன் சுகர் பை 5 இது இருக்கு இல்லையா, அதனால 5 பென்டோ சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 5 கார்பன் இருக்கும். தென் the third one is a phosphate group. இந்த மூணு, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட், இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. அதாவது நைட்ரஜன் கொண்ட காரப்பொருள், அப்புறம் பென்டோஸ் எனும் 5 கார்பன் சர்க்கரை, அப்புறமா பாஸ்பேட் குழு, இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. இப்போ இந்த ஒன்றுனையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ நியூக்ளியோடைடோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான பென்டோ சுகர் பற்றி பார்க்க போகிறோம். த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பென்டோ சுகர், அதில் இருக்கிற பென்டோ சுகரை பொறுத்து தான் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் பென்டோ சுகர் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஆக்சிரிபோஸ் சுகர், த செகண்ட் ஒன் இஸ் ரிபோஸ் சுகர். டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்ததுன்னா அதை டிஎன்ஏனும், ரிபோஸ் சுகர் இருந்ததுன்னா அதை ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஓகே, பென்டோ சுகர்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் பென்டோ சுகர். 5 கார்பன் இருந்ததுன்னா அது வந்து பென்டோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பென்டோ சுகரை பொறுத்து தான் நம்ம இது வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர், இது ரிபோஸ் சுகர். டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்தால் டிஎன்ஏ, ரிபோஸ் சுகர் இருந்ததுன்னா ஆர்என்ஏன்னு சொல்லிட்டோம். ஓகேயா? சரி, இப்போ இந்த டிஎன்ஏ எதில் காணப்படுது அப்படின்னா டிஎன்ஏ ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ், நியூக்ளியாய்டு ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ்னா உண்மையான ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதெல்லாம் யூகேரியாட்ஸ்னு சொல்கிறோம். ப்ளஸ் ப்ரோகேரியாட்டிலோடைய நியூக்ளியாட்லையும் என்ன செஞ்சிருக்கு, டிஎன்ஏ இருக்குது. ஆர்என்ஏ எங்கே இருக்குது? ஆர்என்ஏ பிரசன்ட் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஆர்என்ஏ இருக்குது.
சரி ஓகே, இந்த டிஆக்சி ரிபோஸ் சுகருக்கும் ரிபோஸ் சுகருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் இஸ் தேர், தட் இஸ் இந்த டிஆக்சி ரிபோஸ் சுகர்ல ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ். ஓகேயா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரிபோஸ் சுகர்ல இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், அதாவது இந்த பென்டோ சுகர்ல இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இங்க இருக்கிறது ஃபிஃப்த் கார்பன். இப்போ ரிபோஸ் சுகர்ல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பன்ல இங்க H இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு, ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஆனா இந்த டிஆக்சி ரிபோஸ் சுகர்ல இந்த ஒரு O ரிமூவ் ஆகி ரெண்டுமே H தான் இருக்கு. ஒரே ஒரு ஆக்சிஜன் இங்க கம்மியா இருக்கு. ரிபோஸ் சுகருக்கும் டிஆக்சி ரிபோஸ் சுகருக்கும் வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டிஆக்சி ரிபோஸ். இதுல ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்மியா இருக்கு, அதனாலதான் அது பேரு டிஆக்சி. டினா அதுல ஒண்ணு கம்மி, லெஸ், டிஆக்சி ரிபோஸ் சுகர். அப்போ ரிபோஸ் சுகர்ல OH இருக்குது, அப்படி இருந்ததுன்னா அது RNA. டிஆக்சி ரிபோஸ் சுகர்ல செகண்ட் கார்பன்ல ஒரு O இல்ல, ஒரு ஆக்சிஜன் இல்ல, அது இருந்ததுன்னா அதுக்கு பேரு DNA. The second part in the nucleotide is nitrogenous bases, அதாவது நைட்ரஜன் கார பொருட்கள். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். What do you mean by bases? Basesக்கான மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, a substance that accepts H plus ion or proton in solution. அதாவது காரங்களுக்கான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, கரைசலில் உள்ள புரோட்டான் H plus அயனியை ஏற்றுக்கொள்ளும் திறன், அக்செப்ட் பண்ணிக்கும், H plus அயனை அக்செப்ட் பண்ற அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, தென் DNA and RNA have 4 bases. What are they? 2 purines and 2 pyrimidines. DNAலயும் RNAலயும் 2 purine இருக்கு, 2 pyrimidines இருக்கு, மொத்தம் 4 bases இருக்கு. இந்த 2 purine என்னென்னலாம் அப்படின்னு சொன்னா, first one is adenine and the second one is guanine. adenine A அப்படின்னு சொல்லுவோம், guanine G அப்படின்னு சொல்லுவோம். இந்த purines வந்து டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரால் ஆனது. அந்த அடினைன் மற்றும் குவானின் இரண்டுமே 2 ரிங், இரட்டை பிணைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ரிங்காக இருக்கும். சரியா, பியூரின்ஸ் வந்து எதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடினைன் அண்ட் குவானின். தென் பிரிமிடின்ஸ், 2 பிரிமிடின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, தைமின் அதாவது T, cytosine C and uracil. What is the third one? Uracil. Uracil is unique for RNA. ஓகேயா, இப்போ DNAல தைமின் இருக்கும், ஆனா RNAல யுரேசில் இருக்கும். ஓகேயா, அப்போ பிரிமிடின்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? தைமின், சைட்டோசின், யுரேசில் 3 இருக்கு. ஆனா DNA பொறுத்த வரைக்கும் தைமினும் சைட்டோசினும் இருக்கும். RNA பொறுத்த வரைக்கும் தைமினுக்கு பதிலா சைட்டோசினும் யுரேசிலும் இருக்கும், தைமினுக்கு பதிலா யுரேசில் இருக்கும். சரியா, இந்த பிரிமிடின்ஸ் have single ring structure. பிரிமிடின்ஸ் வந்து எத்தனை ரிங் இருக்கும்? சிங்கிள் ரிங். பியூரின்ஸ் have double ring, pyrimidines have single ring. Purines எதெல்லாம்? adenine, guanine. Pyrimidines எதெல்லாம்? thymine, cytosine. And for RNA it is uracil. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நைட்ரஜன் கார பொருட்கள். இதுதான் நம்ம பார்க்க போறது. பாத்தீங்களா, நம்ம என்ன பார்த்தோம்? 4 நைட்ரஜன் பேசஸ் இருக்குன்னு பார்த்தோம். எதெல்லாம்னா purines 2, pyrimidines 2. ஓகேயா, இப்போ purines have 2 ring structure but pyrimidines have 1 ring structure. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் 2 ring structure adenine, இது guanine. adenine guanine ரெண்டுமே purines. Then this is thymine, single ring structure. Then this is சைட்டோசின், இது சைட்டோசின். இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏவோட நைட்ரஜன் பேசஸ். தென் RNAல இருக்கிறது யுரேசில், அதுவும் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ the third important one, the nucleotide நம்ம 3 parts பார்த்தோம். எதெல்லாம் அப்படின்னா, first one is pentose sugar, second one is nitrogenous base, the third one is phosphate. phosphate அதனுடைய functional group பற்றி பார்க்க போறோம். what do you mean by phosphate? phosphateனா என்ன? phosphoric acid தான் நம்ம phosphate அப்படின்னு சொல்றோம். it is derived from phosphoric acid, அதாவது H3PO4ல இருந்து தான் இந்த phosphoric acid தான் H3PO4 அப்படின்னு சொல்றோம். it has 3 active OH minus groups,
2 are involved in strand formation. நீங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 OH groups இருக்கும். இங்க ஒரு OH group இருக்கும். இதுல இந்த OH-உம் இந்த OH-உம் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்படி சரியா? அப்போ பாஸ்பரிக் ஆசிட்ல 3 செயல்மிக்க OH குரூப் இருக்கு. அதுல 2 குரூப் வந்து நமக்கு என்ன செய்யுது, இந்த DNA உருவாக்கத்துல பங்கேற்க போகுது. ஓகே, இப்போ நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பேஸுக்கு என்னென்ன பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு H+ அயானை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இப்போ ஆசிடோட இது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா a substance that releases an H+ ion or proton in solution. அதாவது ஆசிட் வந்து H+ அயானை வெளியில விடணும், பேஸ் வந்து அதை வாங்கணும், அதுதான் சரியா? ஓகே, அப்போ ஆசிட்னா என்ன அப்படின்னா a substance that releases an H+ ion or proton in solution. அப்போ அதனால தான் இதுக்கு hence the name நியூக்ளிக் ஆசிட். அதனால தான் இதுக்கு என்ன செஞ்சாங்க, நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, தென் எஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா what do you mean by esters? The bonds that are formed from பாஸ்பேட்ஸ் கூட சேர்ந்து உருவாகிற பாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம், எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதாவது பாஸ்பேட்டுகளால் உருவாக்கப்பட்ட பிணைப்பு தான் எஸ்டர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு 1 வேர்ட்லயோ அல்லது 2 மார்க்லயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாஸ்பேட் குரூப் வந்து எப்படி நம்மளோட டிஎன்ஏல அந்த நியூக்ளியோடைடு ஃபார்மேஷன்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப்ல இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். அதாவது இங்க நம்ம என்ன சொன்னோம்னா 2 OH குரூப் என்ன செய்யுது, அந்த நியூக்ளியோடைடு ஃபார்மேஷன்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றேன். இப்போ இதுல ஒரு பாண்ட் உருவாகும், இதுல ஒரு பாண்ட் உருவாகும். இங்க 5th கார்பன், அதாவது பென்டோஸ் சுகரோட 5th கார்பன் ஜாயிண்ட் ஆகும். இங்க பென்டோஸ் சுகரோட நெக்ஸ்ட் சுகரோட 3rd கார்பன் என்ன செய்யும், ஜாயிண்ட் ஆகும். அப்போ 2 பாண்ட் உருவாகிறதுனால இதை என்ன செய்வாங்க அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், அதாவது பாஸ்பேட்டும் சுகரும் ஜாயின் பண்ற அந்த பாண்ட் ரெண்டு பாண்ட் மூலமா ஜாயிண்ட் ஆகும். இந்த பாஸ்பேட்ல OH ஒரு சுகர் கூடவும் இந்த OH இன்னொரு சுகர் கூடவும் ஜாயிண்ட் ஆகும். அப்போ அதை தான் 2 பாண்ட் அங்க ஃபார்ம் ஆகிறதுனால தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், அதை சொல்றோம். ஓகே, ensures the அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் என்ன பண்ணுதுன்னா it ensures the retention of nucleic acid within the cell or nuclear membrane. அப்போ அந்த அதுதான் பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான் அதுக்கு ஒரு நிலைய தன்மையை என்ன செய்யுது, கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதுதான் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு இந்த சென்டர் பாஸ்பேட் பாருங்க, இந்த நம்ம காமிச்சோம்ல அந்த பீல இருந்து இங்க ஒரு OHல இங்க ஒரு பாண்டு, இது வந்து சுகர், இதுதான் சுகர், இங்க இருக்குல்ல இது பென்டோஸ் சுகர். இந்த பென்டோஸ் சுகரோட 3rd கார்பன்ல இந்த பாஸ்பேட்டோட ஒரு பாண்டும், இங்க பென்டோஸ் சுகரோட இது வந்து இங்க 4th கார்பன் இருக்கும், இங்க மேல 5th கார்பன் இருக்கும். இந்த 5th கார்பன் கூட ஒரு பாண்ட், அதாவது இங்க 3rd கார்பன் இங்க 5th கார்பன், 2 இதுலயும் என்ன செஞ்சிருக்கு, பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ இந்த சென்டர்ல இருக்கிறது இது வந்து நைட்ரோஜினஸ் பேஸ், இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரோஜினஸ் பேசஸ்ல இப்போ எந்த நைட்ரோஜினஸ் பேஸ்லாம் இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுது, அதுல எப்படி பாண்ட் உருவாக்குறதுங்கிறத கண்டினியூவா பார்க்கலாம். What is nucleoside and nucleotide? நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ the nitrogenous base, இதுதான் nitrogenous base நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். nitrogenous baseனா இதுதான். ஓகேயா? இந்த nitrogenous base plus 1 molecule of sugar, இந்த thymine ஆனது ஒரு nitrogenous base plus 1 molecule of sugar equal to a nucleoside. இப்போ இந்த thymine-ம் இந்த 1 molecule sugar-ம் எது மூலமா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா first carbon of the sugar மூலமா அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ஒரு நியூக்ளியோசைடு, அதாவது ஒரு
நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் ஒரு சுகர், இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நியூக்ளியோடைடு? நியூக்ளியோடைடுனா என்ன அப்படின்னா இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் 1 molecule ஆஃப் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் இந்த 5th கார்பன், இந்த 3 சேர்ந்தது, அதாவது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் 1 சுகர் ப்ளஸ் 1 பாஸ்பேட் குரூப் இந்த 5th கார்பன், இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஜாயிண்ட் பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன், அதாவது பாலி நியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் ஆகுது. கண்டென்சேஷன் ரியாக்ஷன், இப்போ இது ஒரு நியூக்ளியோடைடு, தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, அதுக்கப்புறம் இது ஒரு நியூக்ளியோடைடு, இப்படி நிறைய நியூக்ளியோடைடு எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்குன்னா பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மூலமாக ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய லாங் செயின், ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயினை ஸ்ட்ராண்டை என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் ஆன் த 3rd கார்பன் ஆஃப் த சுகர் ஆஃப் நியூக்ளியோடைட் எஸ்டர் வித் த பாஸ்பேட் ஆஃப் another நியூக்ளியோடைட். ஓகே, இப்போ இந்த கார்பன், அதாவது இது ஒரு நியூக்ளியோடைட் சொன்னோம் இல்லையா, இந்த 5th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. தென் அந்த பாஸ்பேட் ஆனது ப்ரீவியஸ் சுகருடைய 3rd கார்பன்ல என்ன செஞ்சிருக்கோம், அட்டாச் ஆயிருக்கும். இந்த பாண்டு, அதாவது இந்த எஸ்டர் பாண்டும் இந்த எஸ்டர் பாண்டும் சேர்ந்து தான் நம்ம பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த நியூக்ளியோடைடோடைய பாஸ்பேட் ஆனது ப்ரீவியஸ் நியூக்ளியோடைடோட பென்டோ சுகர்ல 3rd கார்பன் மூலமா அட்டாச் ஆகியிருக்கும். இப்படி அட்டாச் ஆகி தான் அது ஒரு பேக் போனை, பாலி நியூக்ளியோடைடோட பேக் போனை என்னது ஃபார்ம் பண்ணுது. இதுதான் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த பாலி நியூக்ளியோடைட் செயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பொலாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ராண்ட் பார்க்க போகிறோம். பொலாரிட்டி எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா த கெமிக்கல் பாண்ட்ஸ் லிங்க் த சுகர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் கால்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், அதாவது 5' end to 3' end இண்டிகேட்டிங் த பொலாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ராண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை பொறுத்து இந்த 5' எண்டா இல்லைன்னா 3' எண்டா அப்படிங்கிறத என்ன செஞ்சுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. ஓகே, இந்த 2 ends are designed by the symbols 5' and 3'. அதாவது நம்ம 5' அப்படின்னா இங்க இருக்குல்ல இது 5' end, கீழே இருக்கிறது 3' end, அது அப்படின்னு சொல்றது அதனுடைய இலையின் துருவத்தை அது குறிக்கிறது, பொலாரிட்டியை குறிக்கிறது. ஓகேயா, இந்த 5th கார்பன், அதாவது இந்த பென்டோ சுகரோட 5th கார்பன்ல to which a phosphate functional group, இந்த அந்த பாஸ்பேட் ஆனது இந்த 5th கார்பன்ல அட்டாச் ஆகியிருந்துக்கிறதுனால இதை வந்து 5' end அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதாவது 3' endன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த 3' end இந்த சுகர் டு விச் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு, இங்க வந்து ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஹைட்ராக்சில் மீன்ஸ் OH குரூப் இருக்கும். அப்போ 3' endல ஒரு OH குரூப் இருந்ததுன்னா அது 3' end, இங்க 5th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா அதை 5' endன்னு சொல்றோம். ஓகேயா, இப்போ இது அடிஷ்னலா என்ன சொல்றாங்கன்னா in RNA one additional OH group in the 2' பொசிஷன், இந்த ரிபோ சுகருடைய 2nd கார்பன்ல இன்னொரு அடிஷனலா ஒரு OH குரூப் இருக்கும் RNAல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக், இவங்க யாரு அப்படின்னு சொன்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே diffraction analysis of Maurice Wilkins and Rosalind Franklin, the double helix model for DNA was proposed by James Watson and Francis Crick in 1953. இந்த மௌரில் வில்கின் மற்றும் ரோஸ்லின் பிராங்க்லின் அங்க 2 பேரும் செய்த எக்ஸ் கதிரியக்க சிதறல் ஆய்வை மேற்கொண்டு யாரு ஜேம்ஸ் வாட்சனும் பிரான்சிஸ் கிரிக்கும் 1953ல டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை என்ன செய்யறாங்க, ப்ரப்போஸ் பண்றாங்க. இப்போ இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் அவங்க 1953ல தான் என்ன செய்யறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது வந்து எர்வின் சார்காஃபின் கார பிணைப்பு அடிப்படையாக கொண்டது. ஓகே,
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம பாஸ்பேட் டயஸ்டர் பாண்ட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ்லாம் எப்படி அட்டாச் ஆகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ அடினைன் குவானின் 2 பியூரின்னு சொன்னோம். சைட்டோசின் தைமின் 2 பிரிமிடின்னு சொன்னோம். அடினைன் அப்படிங்கிற பியூரின் எப்பவுமே தைமின் அப்படிங்கிற பிரிமிடின் கூட தான் ஜாயிண்ட் ஆகும். அடினைன் pairs with thymine with 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகேயா, அடினைன் எப்பவுமே தைமின் கூட 2 ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா அட்டாச் ஆகும். தென் குவானின் pairs with சைட்டோசின் with 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதாவது குவானின் எப்பவுமே சைட்டோசின் கூட தான் என்ன செய்யும், பாண்ட் ஆகும், பேர் ஆகும். எத்தனை பாண்ட் உருவாகும் அப்படின்னா அங்க 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் உருவாகும். ஓகேயா, அப்போ இந்த அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இந்த நைட்ரஜனஸ் பேசஸ் கூட உருவாகிற பாண்டுக்கு என்ன பேரு, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அடினைன் தைமினுக்கு இடையில டபுள் பாண்ட், இங்க வந்து குவானைன் சைட்டோசினுக்கு நடுவுல ட்ரிபிள் பாண்ட், அதாவது 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, இது அடினைன், இது தைமின், இதுக்கு இடையில இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இது சைட்டோசின், இது குவானின், இதுக்கு இடையில 3 பாண்ட்ஸ் இருக்கு, 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதாவது அந்த பாண்ட் உருவாகிறது ஹைட்ரஜன் மூலமா, அதனால இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிஎன்ஏ மாடல். இது வந்து நம்ம ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் இது இப்போ ப்ரப்போஸ் பண்ண டிஎன்ஏ மாடல். இது வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது அப்படி ஒரு ஸ்டெப், அதாவது ஸ்டெப்ஸ் வந்து சுருட்டி இருக்கிற அந்த சுற்றி நடந்து வர்ற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும். அவங்க கீழே இருக்கிறது இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கிறது தான் நைட்ரோஜனஸ் பேசஸ். இந்த எல்லோ கலரில் ரிப்பன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்த பேக் போன். சரியா, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு அப்படியே சுருட்டி விட்டுருக்காங்க, அப்படியே திருகி விட்டாங்க. ஒரு ரிப்பன் அப்படியே சுருட்டி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். சரிங்களா, டிஎன்ஏ மாடல், டிஎன்ஏ மாதிரியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். The ratios of adenine thymine and guanine cytosine are constant and equal. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா base pairing confers a unique property to the polynucleotide chain. அதாவது இதனுடைய முக்கியமான பண்பு, பாலிநியூக்ளியோடைடு செயினோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா கார இணை உருவாக்கம். அதாவது இந்த பேஸ் பேரிங் தான் அதனுடைய மெயினான இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படி இருக்க போய் தான் தே ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச்சர். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று நிரப்பு கூறுகளாக இருக்கிறது. நிரப்பு கூறுகளாக எப்படி இருக்குன்னா, இங்கே அடினைன் இருந்தால் அங்கே தைமின் இருக்கும், இங்கே சைட்டோசின் இருந்தால் அங்கே குவானின் இருக்கும். அதுதான் அதுக்கு காம்ப்ளிமெண்டரி. ஓகேயா, இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் bases in one strand is known, the sequence of other strand can be predicted. இப்போ இந்த ஸ்ட்ராண்டோட சீக்வன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஸ்ட்ராண்டோட சீக்வன்ஸை நாமளே என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், இங்க அடினைன் இருந்தா இங்க தைமின், இங்க சைட்டோசின் இருந்தா இங்க குவானின், இங்க குவானின் இருந்தா இங்க சைட்டோசின், இங்க தைமின் இருந்தா இங்க அடினைன். இப்படி நாமளவே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இலையோட கார வரிசை தெரிந்தா இன்னொரு இலையோட கார வரிசையை நாமளே என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஒரு டிஎன்ஏ மாடல். இந்த டிஎன்ஏ மாடல் உங்களுக்கு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நல்லா என்ன செஞ்சுருக்கோம், கிளியராக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறோம். இதுதான் டிஎன்ஏ மாடல். இதில் நீங்கள் இன்னொரு தடவை நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, வாட் ஆர் த பாண்ட்ஸ் இன் டிஎன்ஏ, டிஎன்ஏல என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இன் டிஎன்ஏ. எதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் பிட்வீன் த நைட்ரோஜனஸ் பேசஸ். நைட்ரோஜனஸ் பேசஸ்க்கு இடையில என்ன பாண்ட் இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. தென் பிட்வீன் த சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ், சுகருக்கும் நைட்ரஜன் பாண்டுக்கும் நைட்ரோஜனஸ் பேஸுக்கும் இடையில என்ன பாண்ட் இருக்குது அப்படின்னா கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குது. தென் சுகர் வித் பாஸ்பேட் என்ன பாண்ட் இருக்குது அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், தென் கிளைகோசிடிக் பாண்ட், the third one is hydrogen bond. அப்போ இந்த 3 பாண்டே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிக்சரை பாருங்க, இது ஒரு
நைட்ரஜனஸ் பேஸ், இது ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். அடினைன் தைமின் 2 ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். தென் இந்த நைட்ரஜனஸ் பேஸ் அந்த பென்டோ சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜனஸ் பேஸும் சுகரும் அட்டாச் ஆயிருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட் ஏதாவது ஒரு மற்ற மாலிகுல் கூட அட்டாச் ஆயிருந்தா அது வந்து கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, தென் இந்த பாஸ்பேட் வந்து 5th கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு பேரு பாஸ்போ டைஎஸ்டர். அதாவது இந்த பாஸ்பேட் வந்து இங்க 3rd கார்பன் கூடயும் இங்க 5th கார்பனையும் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இந்த பாஸ்பேட்டும் இந்த சுகரும் தான் நமக்கு பேக் போன் ஆஃப் த நியூக்ளியோடைடு. ஓகே, அப்போ தென் உங்களுக்கு அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஆனா அது 1 வேர்ட்ல அல்லது 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனுள்ளதாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.